மக்களே, மாலை வணக்கம். சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? டிஃபனா? என்ன சாப்பாடு? இன்னைக்கு மதியானம் வச்ச சாப்பாடு இருக்குது, அதனால் விட்டாச்சு. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. டிவி பார்க்கவே பிடிக்கல. இந்த மாதிரி டிவியில் அடிச்சுக்கிட்டு கிடக்குது எல்லாம். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க. நம்ம நியாயத்தை பேசி பேசி நாசமாக போயிட்டோம். ஓரளவு நம்ம ரொம்ப பேர் கொஞ்சம் நியாயமாக பேசி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் கோலுமாலு, குறுக்கை நெருக்கை இப்படி வாழ்ந்து பழக்கம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நல்லா இருக்கிறவங்களையெல்லாம் மாலை போட்டு செத்தது மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் அவங்க எப்படி அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. பக்குன்னு நம்ம என்னடா நல்லா தானே இருந்தாங்க, அப்போ இறந்து போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பரிதாபப்பட்டு பார்த்தோம்னா, கடைசியில் பார்த்தா அவங்க இன்னொரு மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை நான் கேட்டேன், என்ன அப்படியெல்லாம் நடக்குது என்ன அப்படின்னு. ஆனால் நீ இருக்கிறது இவ்வளவுதானாக்கா, அதெல்லாம் சும்மா அப்போ தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க பதில் சொன்னாங்க. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, எப்போ இதுக்கான பதிலுடைய கதையெல்லாம் நாங்கள் பேசுவோம் நிறையா. ஏன்னா புலி வருது அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுவாங்களாம். புலி வருதுன்னு பொய் சொல்ல இல்லை, அது பொய்யா போயிடுமா. அதுக்கப்புறம் நம்ப மாட்டாமே, நிஜமாகவே புலி வரும்போது அவன் அன்னைக்கு பொய் சொல்லிட்டேன், இன்றைக்கும் அப்படி தான் பொய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டாங்களாம், அசால்ட்டாக இருப்பாங்களாம். உண்மையிலே புலி அடித்து தூக்கி எறிஞ்சிச்சான். அந்த மாதிரி இந்த நியூஸுக்காக நல்லா இருக்கிறவங்களையெல்லாம் இறந்தது மாதிரி மாலை போட்டு வச்சுருக்காங்களே, இதெல்லாம் என்ன சி உண்மையிலே என்ன நாட்டில் நடக்குதுன்னு கேவலமாக இருக்குது. பிடிக்கவே இல்லை எனக்கு. ஒவ்வொரு நியூஸும் பார்க்கையில் வைக்கும்போது நம்ம அந்த மாதிரி பழகலையில்ல. நியாயத்தை பேசி பேசி நம்ம அப்படியே பழகி வந்துட்டோம். அதனால் பெரிய தொல்லையாக இருக்குது நாட்டில். ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆமாம், என்னத்தை பேசுகிறதுங்கிற மாதிரியே இருக்குது. அதுக்காகவே அதை பார்க்குற நேரம் ஏதாவது புக்குகளை அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறது நான். பார்ப்போம். அதுக்காக நம்ம ஏதாவது ஒன்று நல்ல விஷயத்தை பேசுவோமே அப்படிங்கிறது தான். எவ்வளவோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது, பேசலாம். அதெல்லாம் யார் கேட்குறா பார்க்குறா? கேட்கவும் மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. அரைகுறையாக நடிக்கிறது, ஓவராக போகிறது, ஆபாசமாக இருக்கிறது, இதைத்தான் பார்க்குறாங்க. நல்ல விஷயங்களை கேட்க மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய முடிவு எல்லாமே. அதனால் நான் இதே தான் நானும் சொல்லிட்டு வர்றேன். நல்லதே நடக்கட்டும், நல்லதே பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ப்போம். நான் எப்படி தான் போயிட்டுருக்குது அப்படிங்கிறது ஒன்றும் புரியலை. டிவியே பார்க்க முடியலை, ஒரு நியூஸ் பார்க்க முடியலை. இந்த 2 மணிக்கு போடுறாங்க பாரு, பயங்கரமாக இருக்குது. உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. எவையாருன்னு சொல்லி ஒன்று போடுறாங்க, 2 மணிக்கு போடுவாங்க, ஒரு 5:30 மணிக்கு ஒன்று போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நாட்டில் நடக்கிற கொள்ளை இருக்க அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு கட்டுக்குள்ளே இல்லை. ஜெயலலிதா இருக்கையிலெல்லாம் நல்லா துணிஞ்சு அந்த அம்மாவுக்கு உலகமே பயந்து அது ஒரு கைக்குள்ளே வச்சு ஆட்சி புரிஞ்ச அம்மா. அந்த அம்மா எல்லாம் பெண் சிங்கங்கிறாங்க. பெண் சிங்கம் அப்படின்னா அது ஒரு ஆள் தான் பெண் சிங்கம்.
அப்படியெல்லாம் நாட்டில் நம்மெல்லாம் தைரியமாக போனோம் வந்தோம், தைரியமாக வாழ்ந்தோம். பொம்பளை பிள்ளையெல்லாம் வாழ்ந்தாங்க, போனாங்க வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி கர்மம் கர்மம், சி தலையெழுத்து தலையெழுத்து. நடக்கிறதெல்லாம் பார்த்தா அச்சம் இல்லை, ஒரு மடம் இல்லை, ஒரு பயம் இல்லை. உயிரெல்லாம் அவ்வளோ இன்னும் துச்சமெல்லாம் மதித்து நினைக்கிறாங்க. ரொம்ப அழிவை நோக்கி போயிட்டுருக்குது. ஏதோ கலிகாலம் ரைட்டு, அதுலேயும் அழிகாலமாக போயிட்டுருக்குது. என்னத்தை சொல்கிறது? எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க மக்களே. நான் எதையோ பேச வந்துட்டு இப்போ எனக்கு எதையோ நான் பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏதோ நல்ல விஷயம் பேச வந்துட்டு இது பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு. என்னத்தை என்ன பண்ணுறது என்ன பேசுகிறதுனே ஒன்றும் புரியாமல் போயிட்டுருக்கு. நம்ம பல சிந்தனையாளர்கள் இந்த நமக்காக பேசுகிறது மட்டும் இல்லை, என்னால் அப்படியெல்லாம் பேச முடியாது. எனக்காக நான் தான் அப்படின்னு பேசுகிற மாதிரி எனக்கு தெரியாது. நான் பொதுவில் ஜென்ரலாக நான் யோசிக்கக்கூடிய ஆள். அதனால தான் இதெல்லாம் நம்ம கலந்து பேசுகிற மாதிரி இருக்குது. எல்லோரும் தான் பார்க்குறீங்க, எல்லாருமே பார்க்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ யாருக்கிட்ட என்ன இல்லை, கையில் செல்லு இருக்குது, டிவி இருக்குது. இருந்தாலும் இந்த மனசு இந்த அநியாயங்கள்லாம் யார்கிட்ட பேசுகிறது, யார்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி மனசில் தோணுது. எதை நோக்கி போயிட்டுருக்குறோமோ தெரியலை. ஆமாம், இருந்தாலும் நீங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸ்கூலுக்கு பொம்பளை பிள்ளைய போகிற பிள்ளைய வர பிள்ளையெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கண்ணை மூடிக்கிட்டு ரோட்டில் எல்லாம் பார்த்தா கண்ணை மூடிக்கிட்டு செல்ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் திரும்பி நல்லா வராங்களா கெட்டா வராங்களான்னு பார்க்குறதில்ல. பேசிக்கிட்டே ரோட்டில் பேசிட்டு போகிறாங்க. எல்லாம் ரோட்டில் எல்லாம் இடையூறுகள், வண்டி வாகனங்கள்லாம் அதிகம். இப்படின்னா முடிஞ்சிச்சு சொல்லி அப்படி போயிட்டுருக்குது. நிறையா பிள்ளைகளை பார்க்குறேன் செல்ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு கண்டுக்காமல் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி கண்டுக்காமல் போயிட்டு வந்துக்கிட்டு இருங்கன்னா செல்ஃபோன் பறிக்கிறது, கழுத்தில் கையை வைக்கிறது, இதெல்லாம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. பிள்ளைகளே எல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக போங்க வாங்க. வீட்டில் வந்து பேசுங்க, எதாக இருந்தாலும். ரோட்டில் போகல பேசிக்கிட்டே போகாதீங்க வராதீங்க. அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் ஓட்டுறவங்க இன்றைக்கி வீட்டுக்கு 2 வண்டி 3 வண்டி வந்துருச்சு. இந்த வண்டி வாகனங்கள் ஓட்டுற பிள்ளைகளும் காதில் இந்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வண்டி ஓட்டுனா, காதில் இப்படி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு வண்டி வாகனங்கள் ஓட்டுனா என்ன அர்த்தம்? அப்படி என்னத்தை தான் பேசுகிறீங்க? ஆனால் லவ்வை பற்றியே தான் பேசுங்களேன். வீட்டுக்கு போனால் பேச முடியாது, அதனால் இங்கிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு கூட இருக்கும். அப்படி என்ன நாட்டை என்ன கண்டுபிடிச்சி பேச போகிறீங்க இந்த செல்ஃபோனில்? கடைக்கு போனேன் சில ஜாமான் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு பார்த்தா வண்டி ஓட்டிக்கிட்டு, அது 6 மணிக்கு மேலே தான் கிராமத்துக்காரவங்கெல்லாம் வருவாங்க, ஜாமான் வாங்கிட்டு கிளம்பி போவாங்க. அப்படி ஒதுங்க முடியலை. வெறும் ஆள் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டு போயிட்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. அதில் இந்த வண்டி ஓட்டுற பிள்ளைய பூரா காதில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஓட்டுறது வைக்கிறது. என்னப்பா அப்படி பேசுவீங்க? என்னம்மா பாப்பாக்கெல்லாம் அப்படி பேசுவீங்க? ஏம்மா அந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரை போய் நம்ம அந்த இதெல்லாம் சொல்ல முடியுமா? ட்ரெயினில் போகும்போது சார்ஜை போட்டுவிட்டு ஒரு பையன் பேசிக்கிட்டே வந்தேன். திருச்சியிலேருந்து மயிலாடுதுறை போய் இறங்குறதுக்குள்ளே ஒரு 2 பொம்பளையை நாங்கள் வழக்கமாகிட்டோம் பேசிட்டு வந்தோம். நானும் மயிலாடுதுறை தாக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனோம். அந்த பையன் சுவிட்சையே போட்டுவிட்டு ஃபோனை பேசிக்கிட்டே வந்தேன். அப்போ அந்த அம்மா சொல்லுச்சு, எனக்கு புரியும், இனிமேல் யாருக்கும் நம்ம நல்லது சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது, சொல்லவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லலை. அந்த அம்மா சொல்லுச்சு, ஏப்பா சார்ஜை போட்டுவிட்டு செல்ஃபோன் பேசக்கூடாது, செல்ஃபோனு வெடித்து இதோட ஒரு பயலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப அது ஒரு பரவலாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் தெரியும், நியூஸில் வந்துச்சு, எல்லாத்துக்கும் செல்லில் வந்துச்சு.
அப்படின்னு சொன்னதுக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? பொத்திக்கிட்டு வாங்க அப்படின்னான் பாரு. எனக்கு அப்படியே தூக்கி குலுக்கணும் இருந்துச்சு. அந்த பிள்ளைய என்னைய பார்த்துச்சு, நான் அந்த பிள்ளைய பார்த்தேன். இனிமே நல்லது யாருக்கும் சொல்லாதப்பா. எத்த சொடு வார்த்தை சொல்கிறேன் அவன். ம். இப்போ நல்ல பயலா வயசு பயலா இருக்கிற சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கையில் நீ இப்போ வந்து ஒரு 1 1/2 2 மணி நேரம் 2 1/2 மணி நேரம் ஆகும் போய் இறங்குறது. சார்ஜ் போட்டுக்கிட்டே செல்ஃபோன் பேசுறியே, அது ஹீட் ஆகி வெடிச்சிடாதா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் அந்த வார்த்தை சொன்னேன். அப்படி போயிட்டு இருக்குது நாட்டில். அதனால யாருக்கும் நல்லது சொல்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. நம்ம தான் தலை குனிஞ்சு நிற்கணும். அதனால் எது எடுத்துக்கிறாங்களோ மக்களெல்லாம் ரொம்ப விரைவில் போயிட்டுருக்காங்க. இவங்க என்ன அப்படி நாட்டில் நடக்காததை பேசிடுவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி எல்லாமே தெரிஞ்சவங்க எல்லாமே எல்லா நேரத்துலையும் அதை ஏன் மறந்துடுறாங்க? எல்லா நேரத்துலையும் அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்களா? சொல்லுங்கள். அதனால் இது ஒரு தூண்டுதல், ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு முன் எச்சரிக்கை. எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அதை மறந்துடுவாங்க. அவ்வளவு விரைவில் காலங்கள் போயிட்டுருக்குது. அந்த நேரத்துக்கு அதெல்லாம் யோசிக்க முடியாது. அதனால் ஏதோ இத்தனை பேத்தில் ஏதோ உண்மைதான் அந்த அம்மாலாம் சொல்கிறது நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்குவீங்க. அப்படி தான் இதெல்லாம் மனசுக்குள்ளே இருந்து வர்றது நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. அதனால் மக்களெல்லாம் கவனமாக பாருங்கள். நான் சொல்கிறதுல வந்து தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லுங்கள். சரிம்மாண்ணா சரின்னு சொல்லுங்கள். வணக்கம் மக்களே, வணக்கம். நல்லதே நடக்கட்டும். நல்லாவே இருக்கும், சிந்தனையோடு இருக்கும்.